செம்பட்டி கிராமத்துல ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது. அது வெள்ளம் இல்ல, பஞ்சம் இல்ல, ஒரு மனிதனோட பசியால. ஒரே ஆள் 50 கிலோ பிரியாணி தின்ன முடியுமா? 15 தட்டு பரோட்டா ஒரு பைசா கூட தராம காலி பண்ண முடியுமா? அது கூட சாதாரண பசி இல்ல. எவ்வளவு தின்னாலும் அவனுக்கு இன்னும் பசிதான். வாங்க கதைக்குள்ள போகலாம். செம்பட்டி கிராமம். அந்த ஊர் மக்கள் விடிஞ்ச உடனே அவரவர் வயல்வெளிகளுக்கு கிளம்பிடுவாங்க. சூரியனோட முதல் கதிர் விழுந்ததுமே தெருக்கள்ல பேச்சுக்குரல் கேட்க ஆரம்பிச்சிடும். வாப்பா, இன்னைக்கு வயலுக்கு தண்ணி பாய்ச்சணும், இன்னைக்கு விதை விதைக்கணும் அப்படின்னு பல குரல்கள் கேட்கும். இந்த சத்தங்களுக்கு நடுவே ஒரு தள்ளுவண்டி தினமும் எல்லாத்தையும் விட முன்னாடியே தயாராகிடும். அதுதான் சின்ன தம்பியோட புகழ்பெற்ற இட்லி ஆட்டுக்கால் பாயா தள்ளுவண்டி. மக்கள் வயலுக்கு போறதுக்கு முன்னாடி அங்கேதான் வந்து கூடுவாங்க. அட சின்ன தம்பி அண்ணே, இந்த பாயாவுல என்னத்தை போட்டு செய்றீங்க? எத்தனை தின்னாலும் மனசு அடங்க மாட்டேங்குது. தம்பி, மாவு என்னவோ அதே அரிசி மாவு தான். ஆனா ஏன் ஆத்தா சொல்லி கொடுத்த மசாலாவில தான் அந்த வித்தை இருக்கு. அந்த ருசி தான் என் பாயாவுக்கு ஒரு தனி வாசனையே கொடுக்குது. அதனாலதான் ஜனங்க 20 வருஷமா இங்க மறக்காம வர்றாங்க. ஆமண்ணே, உன் பாயா வாசனையை வச்சே நாங்க வயல்ல இருந்தே கண்டுபிடிச்சிருவோம். அப்பொழுது தூரத்துல ஒரு ரிக்ஷா வந்தது. அதுல இருந்து ஒரு தபால்காரரும் அவர் மனைவியும் இறங்குனாங்க. இது செம்பட்டி கிராமம் தானீங்களா? ஆமாங்க, இதுவேதான். நீங்க யாரு? ஊருக்கு புதுசா? நான் தான் இந்த ஊர் புது தபால்காரன். இனிமே இங்கே தான் இருப்பேன். எனக்கு இங்க தான் வேலை கிடைச்சிருக்கு. இவ்வளவு சொல்லிட்டு தன் மனைவி லட்சுமி கிட்ட சொன்னார். அட லக்ஷ்மி, வா, முதல்ல ஏதாவது சாப்பிடலாம். இந்த இட்லி பாயா வாசனை ஆள தூக்குது. லட்சுமி மெதுவா சுரேஷிடம் சொன்னா. நீங்க இப்போ சாப்பிட போறீங்களா? அதுவும் இத்தனை பேருக்கு முன்னாடியா? கிளம்புங்க வீட்டுக்கு, நான் அங்கேயே சமைச்சு தரேன். அட அண்ணி, ஒரு வாட்டி இங்க ருசி பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் வீட்டுல சமைக்கிறதே மறந்துடுவீங்க. உனக்கு தெரியாதுப்பா, இவரை சாப்பிட ஆரம்பிச்சார்னா உன் பாத்திரமே மிஞ்சாது. எல்லாரும் சிரிச்சாங்க. லட்சுமியும் சுரேஷும் அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருந்த வீட்டுக்கு போனாங்க. இரவு அங்கேயே தூங்குனாங்க. அடுத்த நாள் காலை சுரேஷ் தூக்கத்திலிருந்து எழுந்ததும் சொன்னான். லட்சுமி, நான் அப்படியே ஊர் நாட்டாமை பெரியசாமிய பார்த்துட்டு வரேன். அதுக்குள்ள நீ ஏதாவது சாப்பிட செஞ்சு வை. சரிங்க, கம்மங்கூழ் செஞ்சு வைக்கிற, சீக்கிரம் வந்துடுங்க. இதோ கொஞ்ச நேரத்துல வந்துற. அவன் வெளியே வந்தான். வழியில ஒரு புரோட்டா சால்னா தள்ளுவண்டியை பார்த்தான். கல்லிலிருந்து ஆவி பறக்க வாசனை வந்தது. அவன் மனசுக்குள்ள நினைச்சான், மனசுக்கு ஒரு தட்டு பரோட்டா சால்னா தின்னணும் போல இருக்கு. ஆனா வேண்டாம், முதல்ல நாட்டாமைய பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் தின்னுக்கலாம். சிறிது நேரத்துல அவனை நாட்டாமை வீட்டுக்கு சென்றான். அவருக்கு தெய்வானைங்கிற மனைவியும் அசோகன்னு ஒரு மகனும் இருந்தாங்க. நாட்டாமை சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. வா வா சுரேஷ், நம்ம ஊர் எப்படி இருக்கு? ஊர் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஊரை விட இங்க சாப்பாடு ரொம்ப பிரபலம். நீ வந்தது நல்லதா போச்சு. இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாள். 50 கிலோ திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி செஞ்சு வச்சிருக்கோம். சாப்பிடாம போகாத. பிரியாணிங்கிற பேரை கேட்டதும் சுரேஷோட வயிறு கடமுடான்னு சத்தம் போட்டது. நாட்டாமை தன் வேலையாள் கிட்ட சொன்னாரு. யோ, சுரேஷ் தம்பிக்கு எவ்வளவு பிரியாணி வேணுமோ அவ்வளவு போடு. நான் அப்படியே வெளியே போயிட்டு வர்றேன். வேலையாள் ஒரு தட்டுல பிரியாணி தயிர் பச்சடி வச்சாரு. சுரேஷ் முதல் உருண்டை எடுத்து சொன்னான். ஆஹா, என்ன ருசி! தம்பி, இன்னும் ஒரு தட்டு கொண்டா. இன்னொரு தட்டா? அப்புறம் 2வது தட்டு, 3வது தட்டு. வேலையாள் சோர்ந்து போயிட்டாரு. ஆனா சுரேஷ் வயிறு நிறையல. கடைசியில 50 கிலோ பிரியாணியும் காலி. அப்போ நாட்டாமை திரும்பி வந்து கேட்டாரு. என்ன சுரேஷ் தம்பி, பிரியாணி சாப்பிட்டீங்களா இல்லையா? நாட்டாமே ஐயா, சாப்பிட்டு முடிச்சுத்தான், அந்த 50 கிலோவையும் தான். பெரியசாமி அதிர்ச்சியோட கேட்டாரு. என்னது, முழுசா 50 கிலோவா? ஆமாங்க நாட்டாமையே. சரி, நான் கிளம்புறேன். வழியில பரோட்டாவும் சாப்பிடணும். நாட்டாமை வீட்டிலிருந்து சிரிச்சுக்கிட்டே சுரேஷ் நடந்தான். வயிறு நிறைஞ்சாலும் ஆசை இன்னும் அடங்கல. சுரேஷ் தன் வயித்தை தடவிக்கிட்டே தெருவுல நடந்து வர்றான். அப்போ அவனோட வயித்துக்குள்ளிருந்து கடமுடான்னு ஒரு விசித்திரமான சத்தம் கேக்குது. திண்ணையில உட்கார்ந்திருந்த ஒரு முதியவர் அவனை உத்து பார்க்கிறாரு. முதியவர் இருமிக்கிட்டே சுரேஷை கூப்பிட்டாரு. தம்பி, போஸ்ட்மேன் தம்பி, கொஞ்சம் இப்படி வந்துட்டு போப்பா. சுரேஷ் சிரிச்சுக்கிட்டே வந்தான். சொல்லுங்க பெரியவரே, என்ன விஷயம்?
லெட்டர் ஏதாவது வரணுமா? முதியவர் சுரேஷோட வயித்தை பார்த்துட்டு சொன்னாரு. லெட்டராவது மண்ணாவது இப்பத்தான் நாட்டாம வீட்டு பக்கம் போயிட்டு வர்ற வேலையால பார்த்தேன். 50 கிலோ பிரியாணிய ஒருத்தன் தனியா நின்னு தின்னுட்டான்னு ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. அது நீதானாமே? சுரேஷ் வெட்கப்பட்டுக்கிட்டே சொன்னான். அது பெரியவரே, நாட்டாமே அவ்வளவு அன்புல கொடுத்தாரு. அதான் கொஞ்சம் ருசி பார்த்தேன். ஆனா என்னவோ தெரியல, சாப்பிட்ட மாதிரியே இல்ல. இன்னும் ஏதோ வயித்துக்குள்ள காலியா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் பெரியவரே. முதியவர் சந்தேகத்தோட சொன்னாரு. என்னப்பா சொல்ற? 50 கிலோ அரிசியை தின்னுட்டு திரும்பவும் பசிக்குதுங்கிற? மனுஷன் உடம்பு என்ன ஜல்லட மாதிரியா? போடுறது எல்லாம் அப்படியே காணாம போறதுக்கு. உன் கண்ணை பாரேன், ரத்த செவப்பா இருக்கு. சுரேஷ் பதற்றமாகி தன் கண்ணை துடைச்சுக்கிட்டான். அது அந்த சீரக சம்பா பிரியாணில காரம் ஜாஸ்தி போல. அதான் கண்ணுல கொஞ்சம் தண்ணி செவந்துடுச்சு. மத்தபடி வேற ஒன்றும் இல்ல. முதியவர் குரலை தாழ்த்தி கேட்டாரு. தம்பி, எனக்கு ஒரு சந்தேகம். நீ நடக்கும்போது உன் நிழல பாத்தியா? நிழல் மட்டும் ஏன் இவ்வளோ பெருசா விழுகுது? அதுவும் உன் கை நிழல் மட்டும் ஏன் இப்படி கோரமா நீண்டுகிட்டே போகுது? செம்பட்டி மண்ணுல எத்தனையோ விசித்திரத்தை பார்த்தவேனா, ஆனா உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்குப்பா. சுரேஷ் கொஞ்சம் கனத்த குரல்ல சொன்னான். பெரியவரே, வெயில் நேரத்துல நிழல் அப்படித்தான் ஆடும். நீங்க ஏன் இத பத்தி இவ்வளவு யோசிக்கிறீங்க? எனக்கு இப்போ சாப்பாடு வேணும். அந்த பரோட்டா கடை வாசனை என் மூளைய குடையுது. அங்க போனா தான் என் வயிறு அடங்கும் போல இருக்கு. இது பசி இல்ல தம்பி, இது ஏதோ ஒரு வெறி. அடங்காத நெருப்ப வயித்துக்குள்ள வச்சுக்கிட்டு அலையிற. அந்த நெருப்புக்கு நீ தீனி போட போறியா, இல்ல அந்த நெருப்பு இந்த ஊரையே திங்க போதான்னு தெரியலையே. நெருப்போ பசியோ எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ தட்டு நிறைய பரோட்டா வேணும். வரேன் பெரியவரே. சுரேஷ் வேகமா நடக்கிறான். அவன் வைக்கிற ஒவ்வொரு அடியும் பூமியில பலமா விழுகுது. முதியவர் பயத்தோட அவன் போறதையே பார்க்கிறாரு. முதியவர் தனக்குத்தானே சொன்னாரு. சாமி, இந்த ஊரை காப்பாத்து. இவன் தபால்காரன் இல்ல, ஏதோ ஒரு யமன் நடமாடுறான். சுரேஷ் பரோட்டா வண்டிக்கு வந்தான். அந்த வாசனைக்கு திரும்பவும் பசி எடுத்தது. தம்பி, உன்கிட்ட எத்தனை தட்டு பரோட்டா இருக்கு? எல்லாம் சேர்த்தா ஒரு 14-15 தட்டு இருக்கும். அடடா, இவ்ளோதானா? சரி விடு, வீட்டுக்கு போய் மீதியை தின்னுக்கிறேன். என்ன கிண்டல் பண்றீங்களா? என் சால்னா ரொம்ப காரமா இருக்கும். 4 தட்டுக்கு மேல யாராலையும் தின்ன முடியாது. ஆமண்ணே, ஒரு தட்டுலயே நாங்க கையை விரிச்சிருவோம். இந்த பரோட்டாவை பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. நீங்க 2 தட்டு தின்னா கூட நாங்க உங்களை மெச்சுவோம். சுரேஷ் சிரிச்சுக்கிட்டே சொன்னான். தம்பி, என் வயிறு ஒன்னும் வெடிச்சிடாது. சரி, ஒரு சவால். நான் இந்த 15 தட்டையும் தின்னுட்டா காசு தரமாட்டேன். ஒரு தட்டு மிச்சம் இருந்தா கூட எல்லாத்துக்கும் சேர்த்து 2 மடங்கு காசு தரேன். தள்ளுவண்டிக்காரன் கண்ணு மின்னியது. இன்னைக்கு அதிர்ஷ்டம்தான்னு நினைச்சுக்கிட்டான். இந்தாங்க முதல் தட்டு. நல்லா சுட சுட சால்னா ஊத்துன பரோட்டாவை சுரேஷ் சட்டென காலி செஞ்சான். அடுத்ததை கொண்ட தள்ளுவண்டிக்காரன் அதிர்ச்சியோட கொடுத்தான். அதுவும் காலி. 3, 4, 5ன்னு சுரேஷ் வேகமா சாப்பிட்டான். வாடிக்கையாளர்கள் ரகசியமா பேசிக்கிட்டாங்க. இவன் மனுஷனா இல்ல அரக்கனா? தம்பி, ஒரு மஜாவே இல்ல. இன்னும் கொஞ்சம் காரமா போடு. தள்ளுவண்டிக்காரன் மிளகாய் தூளை அள்ளி போட்டான். ஆனா சுரேஷ் நெருப்பையே தின்பவன் போல எல்லா தட்டுகளையும் காலி செஞ்சான். கடைசியில ஒரு தட்டு மிஞ்சியது. இதுதான் கடைசி. இத மெதுவா ரசிச்சு தின்னுவேன். ஞாபகம் இருக்கட்டும், 1 பைசா தரமாட்டேன். தள்ளுவண்டிக்காரன் பேச முடியாம வியர்த்து போய் நின்னாரு. 5 நிமிஷம் கழிச்சு அந்த கடைசி பருக்கையும் தீர்ந்தது. 1 நிமிஷம் அமைதி. அப்புறம் எல்லாரும் கத்துனாங்க. வாழ்த்துக்கள் சுரேஷனே, 15 தட்டு பரோட்டா காலி. தம்பி, கவலைப்படாத. நான் வீட்டுக்கு போய் கம்மங்கூழும் தின்னணும். இப்போ செம்பட்டி கிராமத்துல ஒரே பேச்சுதான். புதிய தபால்காரர் சுரேஷ். அந்த புதிய போஸ்ட்மேன தெரியுமா? 100 பேர் சாப்பிடுறத ஒரு ஆளா திங்குறான். ஆமா, ஊரு முழுக்க அந்த தீனி பண்டாரத்தை பத்தி தான் பேச்சாவே இருக்கு. லட்சுமி காய்கறி வாங்கிட்டு வரும்போது இதை கேட்டு முகம் வாடி போனாள். என் புருஷனை இப்படி ஊரே கேலி பண்ணுகே. வீட்டுக்கு வந்ததும் கோபமா சொன்னாள். இங்க பாருங்க, இன்னைக்குலேருந்து நீங்க வெளியே எதுவும் சாப்பிடக்கூடாது. எதுவா இருந்தாலும் வீட்ல தான். அட லக்ஷ்மி, ஏன் பதற? நான் இப்போ அதிகமா சாப்பிடுறது இல்லையே. அப்புறம் ஒண்ணு, இன்னைக்கு ஊர்ல சாப்பாட்டு போட்டி வச்சிருக்காங்க. நீங்க போகாதீங்க. இது ஊர்க்காரங்க உங்களை அவமானப்படுத்த செய்யற சதியா இருக்கும்.
நீ வேற ஏன் இப்படி பேசுற? எனக்கு நேரமாச்சு, போட்டி ஆரம்பிக்க போகுது. ஊர் மந்தையில கூட்டம் கூடியிருந்தது. நாட்டாமை அறிவிச்சாரு, சாப்பாட்டு போட்டி ஆரம்பம். 5 தட்டுகளையும் முடிப்பவரே வெற்றியாளர். சுரேஷோட இன்னும் 5 பேர் இருந்தாங்க. முதல் தட்டு வந்தது சுட சுட அதிரசம். சுரேஷ் நிலக்கடலை தின்பது போல அதிரசத்தை தின்னான். தபால்காரர் இரும்பாலா செஞ்சவர் கோன. 2வது தட்டு பருப்பு சாதம். அத பார்த்ததுமே 3 பேர் ஓடிட்டாங்க. இப்போ சுரேஷும் பாண்டிங்கிற இளைஞனும் மட்டுமே மிச்சம். 3வது தட்டு நெய் ஜிலேபி. இனிப்புன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கை பாத்திர வேண்டியதுதான். ஜிலேபியும் காலி. பாண்டி திணறினான். 4வது தட்டு மதுரை கார சட்னி நூடுல்ஸ். அந்த கார வாசனைக்கே கண்ணுல தண்ணி வந்தது. என்னால முடியாதுப்பா. இதுதான் மஜா. எவ்வளவு காரமோ அவ்வளவு ருசி. போதும் சுரேஷ் தம்பி, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. எழுந்துருங்க. இல்ல நாட்டாமியே, இந்த 4வது தட்டை முதல்ல முடிச்சுக்கிறேன். ஊரே சிரிச்சது. சுரேஷுக்கு பரிசாக அடுத்த ஒரு வருஷம் ஊர்ல இருக்கிற எல்லா கடையிலையும் இலவசமா சாப்பிடலாம்னு அறிவிச்சாங்க. கடைக்காரங்க பயந்து ஒருவரை ஒருவர் பாத்துக்கிட்டாங்க. கவலைப்படாதே, டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா வந்து சாப்பிடுறே. சுரேஷ் பகல்ல மனுஷனா சாப்பிட்டான். ஆனா இரவுல அடுத்த நாள் கிராமமே அல்லோலப்பட்டது. ஒரு பெண் ஓடி வந்தாள். ஐயா, விறகு வெட்டு போன என் புருஷனை காணோம். என் மகனும் வயல்ல இருந்து இன்னும் வரல. பயப்படாதீங்க, ஊர் முழுக்க தேடுவோம். காடு மேடெல்லாம் பாருங்க. எங்கும் தேடியும் கிடைக்கல. மாலையில 4 பேர் காட்டுல இருந்து திரும்பினாங்க. அவங்க முகம் பயத்துல உறைஞ்சிருந்தது. நாட்டாமையே ஒரு குகைக்கு வெளியே காணாமல் போனவங்களோட துணிங்க கிடக்குது. ஏதோ காட்டு மிருகம் அவங்கள சாப்பிட்டதுச்சு போல. அன்றிரவு ஊரே காவலுக்கு இருந்தது. 2 காவலாளிகள் பார்த்தாங்க. அதோ பாரு, அது சுரேஷ் தானே? அங்கே சுரேஷ் உடல் நடுங்க வந்தான். எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்க. அப்படியே அவன் கண்ணு சிவந்து பல்லு நீண்டு ஒரு பயங்கரமான அரக்கனா மாறினான். யாரும் வீட்டை விட்டு வெளியே வராததால அவன் பசிக்கு இரையை தேடி வந்தான். அந்த 2 காவலாளிகளையும் கொன்னு தின்னான். ரத்த வாடை காத்துல கலந்தது. அப்போ நாட்டாமையும் அசோக்கும் அங்க வந்தாங்க. அசோக் சத்தமா அரக்கனை பார்த்து சொன்னான், போதும், நிறுத்து. உன் இடத்துக்கே போ. அரக்கன் இருட்டுல மறைஞ்சான். அப்போ அங்க தெய்வான வந்தாள். அரக்கன் இருட்டுல மறைஞ்சதைக் கண்டு அதிர்ச்சியில நின்ன நாட்டாமையோட மனைவி தெய்வான அவங்கள நோக்கி ஓடி வர்றாள். அவளோட முகம் பயத்துல வெளுத்து போயிருக்கு. என்னங்க, என்ன இது? இப்ப என் கண்ணு முன்னாடி நின்னது யாரு? அந்த ராட்சசன் அசோக் சொன்னதும் ஏன் அடங்கி போறான்? அசோக், என்ன நடக்குதுங்க? உண்மைய சொல்லுங்க. பெரியசாமி அமைதியா சொன்னாரு. தெய்வானை, பதறாதே. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஊருக்கு புதுசா வந்த அந்த போஸ்ட்மேன் சுரேஷ் தான். என்னது? அந்த பாவப்பட்ட மனுஷனா இது? ஐயோ, அவருக்கு என்னாச்சு? ஏன் இப்படி மிருகம் மாதிரி மாறிட்டாரு? அம்மா, இது ஒரு சோதனை. மெட்ராஸ் லேப்ல நாம் பண்ணின ஒரு சின்ன தப்பு அவனை இப்படி மாத்திடுச்சு. அரசாங்கம் அவனை கொல்ல சொன்னாங்க. ஆனா ஏன் கண்டுபிடிப்பு வீணாக கூடாதுன்னு தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அதுக்காக ஒரு மனுஷனை இப்படியா சித்திரவதை பண்ணுவ? இது அநியாயண்டா. அம்மா, நீங்க அந்த சமயத்துல அங்க இல்ல. லேப்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. அசோக் பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிச்சான். அசோக் மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு பெரிய அரசாங்க அறிவியல் ஆராய்ச்சி கூடத்துல வேலை பார்த்து வந்தான். அங்கே மனுஷங்களோட பசியை தீர்க்கிற ஒரு ரசாயன மருந்தை கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சான். அதை சுரேஷ்ங்கிற நபர் மேல செலுத்த முயன்றப்போ அது விபரீதமாகி அந்த நபர் ஒரு அரக்கனா மாறினான். அரசாங்கம் அந்த அரக்கனை அழிக்க உத்தரவிட்டது. ஆனா தன் ஆராய்ச்சியோட தோல்வியை ஒத்துக்க விரும்பாத அசோக் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சுரேஷை ரகசியமா தப்பிக்க வச்சான். தன் தந்தை பெரியசாமியோட உதவியோட அவனை செம்பட்டி கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்து வீட்டின் பின்புறம் ஒரு ரகசிய லேப் அமைச்சு சோதனையை தொடர்ந்தான். சுரேஷை கண்காணிக்கவும் அவனுக்கு தேவையான ரசாயனம் கலந்த உணவுகளை கொடுக்கவும் அசோக் ஒரு ஏற்பாடு செஞ்சான். தன் லேப் உதவியாளரான லட்சுமிய சுரேஷுக்கு மனைவியா நடிக்க சொல்லி அந்த ஊருக்கு அனுப்பி வச்சான். ஊருக்கு வந்தவுடனே ஒரு நாள் அதிகாலையில அசோக் வீட்டு லேப் உள்ள அவன் சுரேஷிடம் சொன்னான், டே சுரேஷ்,
இந்த இன்ஜெக்ஷன் போட்டா உன் பசி அடங்கும். ஆனா இதுக்கப்புறம் நீ மனுஷனா இருக்க மாட்ட. ஒரு மெஷின் மாதிரி நான் சொல்றத கேட்கணும். சுரேஷ் கரகரப்பான குரல்ல சொன்னான். பசிக்குது, இன்னும் பசிக்குது. எனக்கு அந்த மெஷின் வேணாம், எனக்கு சாப்பாடு வேணும். லட்சுமி, இவனுக்கு அந்த பழைய சோத்துல நான் கொடுத்த பவுடரை கலந்து போடு. அப்பதான் இவன் கட்டுக்குள்ள இருப்பான். அப்புறம் முக்கியமா ஊர்ல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. இவன் ஒரு போஸ்ட்மேன்னு ஊரை நம்பவை. அசோக் கொடுத்த மருந்து சுரேஷோட செரிமான மண்டலத்தை பயங்கரமா மாத்திடுச்சு. அவனால எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட முடிஞ்சது. பிளாஷ்பேக் முடிஞ்சதும் தெய்வானை அதிர்ச்சியோட கூறினாள். பாவிகளா, அப்போ லக்ஷ்மி அவரோட உண்மையான மனைவி இல்லையா? ஒரு பொண்ணை இப்படி பொய் சொல்லி வாழ வைக்கிறீங்களே, அவளுக்கு இதுல சம்மதமா? அவளுக்கு சம்மதம் இல்லாம என்ன? ஏன் லேப்ல வேலை செய்யணும்னா நான் சொல்றத கேட்டுத்தான் ஆகணும். இப்போதைக்கு சுரேஷ் நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கான். தெய்வானை, இங்க பாரு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அசோக் வேலை போயிடும். நம்ம குடும்பமே ஜெயிலுக்கு போகணும். அதனால இதோட நிறுத்திக்கோ. அந்த சுரேஷை வச்சு அசோக் பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். அது முடிஞ்சா நம்ம ஊருக்கே கோடி கோடியா பணம் வரும். தெய்வானை அழுதுகிட்டே சொன்னா, பணத்துக்காக ஒரு மனுஷனை மிருகமா மாத்தி வேடிக்கை பாக்குறீங்களே. அந்த பொண்ணு லக்ஷ்மியாவது இதை தட்டி கேட்க மாட்டாளா? அவளும் உங்களுக்கு உடந்தையா? அவளுக்கு வேற வழி இல்லையம்மா. ஆனா கவலைப்படாதீங்க, சுரேஷுக்கு தேவையான ரசாயன சாப்பாட்டை அவ தான் நேரத்துக்கு கொடுத்துட்டு இருக்கா. அவ முழுசா அரக்கனா மாறாம இருக்க அந்த பழைய சோறும் ஏன் மருந்தும் தான் காரணம். தெய்வானை, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை இத பத்தி பேசக்கூடாது. போய் வேலைய பாரு. தெய்வானை பேச முடியாம அழுகையோட அங்கிருந்து நகர்றாள். அசோக்கும் பெரியசாமியும் இருட்டுல ஒருவர் பார்த்து வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. அப்பா, மெட்ராஸ்ல இருந்து போலீஸ் இங்க வர வாய்ப்பு இருக்கு. சுரேஷோட டிஎன்ஏ மாறிட்டே இருக்கு. அவன் இப்போ மனுஷ கறியை கேட்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஊர்ல காணாம போற ஆளுங்களை எல்லாம் இவன் தான் சாப்பிடுறான்னு ஊருக்கு தெரிஞ்சா நம்ம மானம் போயிடும். கவலைப்படாதே மகனே, நான் ஊர் நாட்டாமை. காணாம போறவங்க எல்லாம் காட்டு மிருகத்துக்கு பலியானதா நான் ஊரை நம்ப வச்சிடுறேன். நீ உன் ஆராய்ச்சிய முடி. இந்த அரக்கனை வச்சு நாம உலகத்தையே ஆளலாம். இதையெல்லாம் மறைஞ்சிருந்து கேட்ட லட்சுமிக்கு அசோக்கோட கொடூரமான எண்ணம் பிடிக்கல. சுரேஷ் ஒரு அப்பாவி என்றும் அவனை கொடுமைப்படுத்துறாங்க என்றும் அவ உணர்ந்தாள். மறுநாள் காலை லட்சுமி சுரேஷ் கிட்ட மெதுவா சொன்னா, சுரேஷ், அவங்க கொடுக்கற அந்த மருந்து சாப்பிடாதீங்க. அது உங்களை ஒரு மிருகமா மாத்துது. அவங்க உங்களை ஒரு போஸ்ட்மேனா இல்ல, ஒரு போர்க்கால ஆயுதமா மாத்த பாக்குறாங்க. இங்க இருந்து தப்பிச்சிடுங்க. சுரேஷ் கண்ணு சிவக்கத் சொன்னான். லக்ஷ்மி, எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. என்னால இதை கட்டுப்படுத்த முடியல. இன்னைக்கு ராத்திரி நான் யாரையாவது கொன்னுடுவேன் போல இருக்கு. அன்றிரவு அசோக் ஒரு புது வகையான மருந்து தயாரிச்சான். அதை சுரேஷுக்கு செலுத்த முயன்றப்போ சுரேஷ் முழுமையா அரக்கனா மாறினான். அவனோட உருவம் சிதைந்து கைகள் நீண்டு பயங்கரமான பலம் வந்தது. அசோக் பயந்து போய் கத்தினான். அப்பா, ரிமோட்டை எடுங்க, இவனை கட்டுப்படுத்த முடியுன. நான் அப்பவே சொன்னேன், இவனுக்கு அளவுக்கு அதிகமா தீனி போடாதேன்னு. இப்போ நம்மளையே திங்க வர்றான். சுரேஷ் அரக்கன் குரல்ல சொன்னான். உங்க சாப்பாடு எனக்கு வேணாம், உங்க மருந்து எனக்கு வேணாம். நீங்க செஞ்ச பாவம் தான் எனக்கு பசி. அரக்கனா மாறின சுரேஷ் அசோக்கோட லேப்ப அடிச்சு துவம்சம் செஞ்சான். பெரியசாமியும் அசோக்கும் அங்கிருந்து தப்பிக்க முயன்றாங்க. ஆனா சுரேஷ் அவங்கள விடல. அதே சமயம் லட்சுமி அந்த ரசாயன கூடத்துக்கு தீ வச்சா. அசோக் சேகரிச்சு வச்சிருந்த எல்லா மருந்துகளும் சாம்பலாகின. இந்த உலகம் அழிய காரணமான இந்த ஆராய்ச்சி இதோட முடியட்டும். பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. லேப் தரைமட்டமானது. மறுநாள் காலை கிராம மக்கள் அசோக் மற்றும் பெரியசாமியோட உடல்களை கண்டெடுத்தாங்க. ஆனா சுரேஷையும் லட்சுமியையும் எங்குமே காணல. லட்சுமியும் சுரேஷும் அந்த வெடிப்பிலிருந்து தப்பிச்சு ஊர் எல்லைக்கு வந்தாங்க. லட்சுமி மெட்ராஸ்ல இருக்கிற தன் நேர்மையான நண்பர்களான சில விஞ்ஞானிகளுக்கு தகவல் கொடுத்தாள். அவங்க மெட்ராஸ்ல ஒரு ரகசிய லேப்ல சுரேஷுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. லட்சுமியும் சுரேஷும் பஸ் ஏறி மெட்ராஸ்ல இருக்கிற அந்த லேபுக்கு வந்து சேர்ந்தாங்க. லக்ஷ்மி, இவன் உடம்புல விஷம் ரொம்ப ஏறி இருக்கு. இவன் பசிய கட்டுப்படுத்த இந்த தடுப்பு ஊசி மட்டும்தான் வழி. லட்சுமி தன் கைகளாலேயே சுரேஷுக்கு அந்த இன்ஜெக்ஷன்களை போட்டாள்.
சில வாரங்கள் போராட்டத்திற்கு பிறகு சுரேஷோட கண்கள் இயல்பான நிலைக்கு திரும்பின. அவன் பசி இப்போ ஒரு சாதாரண மனுஷனோட பசி போல குறைந்தது. அவனோட அந்த அரக்க உருவம் மறைஞ்சு மீண்டும் பழைய சுரேஷா மாறினான். சில மாசம் கழிச்சு மெட்ராஸோட ஒரு பரபரப்பான பகுதியில ஒரு சிறிய ஹோட்டல் இருக்கு. அதுக்கு பேரு அன்பு உணவகம். ஹோட்டல் உள்ள சுரேஷ் சிரிச்சுக்கிட்டே லட்சுமியிடம் சொன்னான், லக்ஷ்மி, அந்த 3வது டேபிளுக்கு 2 தட்டு இட்லி, ஆட்டுக்கால் பாயா கொடு. இதோ கொண்டு வரேங்க. இன்னைக்கு என்னவோ கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. சுரேஷ் இப்போ அந்த ஹோட்டலை மிகச்சிறப்பா நடத்துறான். லட்சுமி அவனுக்கு துணையா இருக்கிறாள். ஒரு காலத்துல உலகத்தையே தின்னணுங்கிற பசியில இருந்த சுரேஷ் இன்னைக்கு ஊருக்கே சாப்பாடு போடுற ஒரு மனநிறைவான மனுஷனா மாறிட்டான். அசோக் மற்றும் பெரியசாமியோட கொடூரம் மறைஞ்சு லட்சுமியோட அன்பும் அறிவியலும் சுரேஷுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.